நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் பூமாராணி. நான் எனர்ஜி ஹீலராக இருக்கேன். ஈமெயில்ஸ் சொல்கிற மெசேஜஸ், சனத்குமாரா கடவுள், முருகக் கடவுள், தமிழ் கடவுள், தெய்வம் சொல்லக்கூடிய மெசேஜஸ், எல்லா மெசேஜஸும் உங்களுக்கு கொடுக்குறதாகவே இருக்கேன். நான் கவுன்சிலிங்கும் பண்ணுறேன், டீச்சிங் பண்ணுறேன். ப்ளஸ் யாரெல்லாம் சரியாக படிக்க முடியலையோ, படிக்க முடியாத குழந்தைகளுக்கு ஹீலிங் பண்ணி உதவியும் செய்கிறேன். இது மாதிரி நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம், தியானம் பண்ணலாம். நமக்கான வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ, நம்ம எப்படி வெற்றியை ஈர்க்கிறது, வளமையை ஈர்க்கிறது, ஆரோக்கியத்தை சீக்கிரமாக கிடைக்கிறது, நமக்கு என்ன வேணும் லைஃப்பில், ரொம்ப சிம்பிள் இல்லையா? வாழ்க்கை ரொம்ப மிக எளிதானது. அப்போ ரொம்ப எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது, எப்படி வளமையாக இருக்கிறது, எப்படி ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக வச்சுக்கிறது, இதுதான் நமக்கான தேவை. அது எல்லாமே நமக்கு இந்த செய்திகள் மூலமாகவே கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். மாசி மாதத்திற்கான கும்பராசி நேயர்களுக்கு ஏஞ்சல்ஸ் சனத்குமாரா கடவுள் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான மெசேஜ் சூப்பர் மெசேஜ். Think twice before you open your mouth. Words are like bullets. They are loaded with emotional gunpowder. நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் உள்ளவங்க நடக்க ஆரம்பிக்கிறது தொடங்குது. அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை திறந்து பேசும்போது ஒரு முறைக்கு 2 முறை என்ன பேச போகிறோம், என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுல கவனம் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது, நம்ம எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது. இது எல்லாமே நம்ம எமோஷன், நம்ம இப்போ ஒரு துப்பாக்கி வச்சுருப்போம் அப்படின்னா சுத்தம்னா எண்ணிருவோம், அதுலேருந்து ஒரு எனர்ஜி போகும். அதே போல் நம்ம வாயை திறந்து ஒருத்தங்களை திட்டுறோம், இல்லை சண்டை போடுறோம், இல்லை அன்பாகவே இருப்போம் அப்படின்னா அந்த எனர்ஜி அவங்களுக்கு போகும். நம்ம கோபமாக பேசணும்னா கோபம் எனர்ஜி போகும், நம்ம அன்பாக பேசணும்னா அன்போங்கிற எனர்ஜி போகும். ஒரு பயந்து போய் பேசணும்னா அந்த பயம் அவங்கக்கிட்ட இருந்து அவங்களுக்கு பரிமாற்றம் ஆகும். ஏன் அப்படின்னா வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. அது ஒரு புல்லட் மாதிரி. அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே பலிக்கும். நீங்கள் சொல்கிறது பலிக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த அண்மையான வார்த்தைகள், நேர்மறையான வார்த்தைகள், ரொம்ப ஸ்ட்ராங் உறுதியான வார்த்தைகளை நீங்கள் பேசினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ எடுத்த உடனேயுமே நீங்கள் பேசாதீங்க, ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பேசுங்க. இது எல்லாமே முழுக்க வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது, உங்களுடைய எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது. இதை நிறைய மனசில் வச்சுட்டு நீங்கள் பேசுங்க. உங்கள் குழந்தைகளை நீங்கள் வாழ்த்துறீங்க. அந்த காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ராஜா அவங்கெல்லாம் நிறையா போருக்கு போகும்போது அவங்க அம்மா அப்பாவை போட்டுட்டு தான் போவாங்க. அவங்க நீ நல்லா இருப்பா, ஆயுஷ்மான் பரர் அப்படி சொல்லுவாங்க. அப்போது நம்ம நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது என்ன வார்த்தைகள் சொல்கிறோமோ அந்த அப்படியே நடந்தோம், அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளுடைய வார்த்தைகளுக்கு நிறைய சக்தி இருக்குது, நம்ம எண்ணங்களுக்கும் சக்தி இருக்குது. நம்ம 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 கூட இருக்க பிள்ளைங்க, நம்ம கூட இருக்க உறவினர்கள் எல்லாரையுமே நிறைய நம்ம வாழ்த்த ஆரம்பிக்கணும். நீங்கள் நிறைய வாழ்த்த உங்கள் எண்ணங்களை ஸ்ட்ராங்காகவும் உங்களுடைய மெயின்லையோ உங்களை சூரியன் இருக்கிறவங்களோ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் சூரியன் மாதிரி பிரகாசமாகலாம். நீங்கள் நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது எல்லாரும் என்ன வருவாங்க, ஆசையாக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வருவாங்க. தானே அவங்கக்கிட்ட பேச வருவாங்க. அவங்களா இந்த மயக்குவாங்க, நான் அவங்களை தேடி போகிறேன், அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தானாகவே இயல்பாகவே நடக்க ஆரம்பித்தோம். அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கான செய்தி என்ன அப்படின்னா, ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பேசுங்க, நல்ல வார்த்தைகள் பேசுங்க, உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. இதுதான் உங்களுக்கான செய்தி. அப்போது ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும், பாசிட்டிவான வார்த்தைகளை பேச முடியும். நீ நல்லா இருக்கப்பா, நீ ஜெயிப்பப்பா, வாழ்க்கையில் உனக்கு நல்ல வீடு கிடைக்கும்பா, நீ காருக்கு வைப்பா, நீ நினச்ச மாதிரி இருப்பப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைங்களை வாழ்த்துறது, உங்கள் சூழ்நிலை இருக்கிறவங்களை வாழ்த்துறது மிக எளிதானது. யாரெல்லாம் கும்பராசி நேராக இருக்கீங்களோ அவங்க இந்த மெசேஜஸை பார்க்குறவங்க
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.